விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 17ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ இருக்கிறது. அமாவாசையோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமும் ஏற்படுதுங்க. ஸோ இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதனுடைய தாக்கங்கள் அனைத்தும் சேர்த்து இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுத்துருக்கு, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானதாக இருக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்களானது நடக்கப் போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை சிம்மராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு முறை மற்றும் அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணமானது வரும். சூரிய கிரகண அமாவாசை என்று தோன்றும். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்று மாசி மாத அமாவாசையோடு சூரிய கிரகணமும் ஏற்படுதுங்க. ஸோ இந்த ஒரு சூரிய கிரகணத்தின் போது பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணம் அமாவாசை அன்று, சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்றும் நடக்கும். 2026 சூரிய கிரகணம் மாசி மாத அமாவாசை அன்று நடைபெறுகிறது. அதாவது நாளை தினத்தில் பார்த்திங்கன்னா நிகழ இருக்கிறது. இந்த மாசி மாத அமாவாசை திதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரை நீடிக்கிறது. அதனால் மாசி மாத அமாவாசை செவ்வாய்க்கிழமை அன்று பார்த்திங்கன்னா அனுஷ்டிக்கப்படுதுங்க. நாளை தினத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு வீட்டில் அல்லது நீர்நிலைகளில் தர்ப்பணம் அல்லது திதி கொடுப்பது வழக்கம். ஆனால் கிரகணம் வரும்போது எப்போது எப்படி திதிகளை கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே ஒவ்வொரு அமாவாசைக்கும் சூரிய உதயமாகும் நேரம் முதல் அதிகபட்சம் நண்பகல் 12 மணிக்குள் அமாவாசை திதிகளானது கொடுக்க வேண்டும். தர்ப்பணம் செய்பவர்கள் அல்லது எள்ளும் நீரும் மட்டும் இறைப்பவர்கள் கூட இதை பின்பற்ற வேண்டும். நாளை வரக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது இந்தியாவில் தெரியாது. அதனால் அமாவாசை திதி எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், அதேபோல் தவிர்க்க வேண்டும் என்பது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தாராளமாக பார்த்திங்கன்னா நண்பகல் 12 மணிக்குள்ளார பார்த்திங்கன்னா முடித்து கொள்ளுங்கள். சூரிய கிரகணம் பிற்பகல் 3 மணிக்கு மேல் தொடங்கி 5 மணி வரை பார்த்திங்கன்னா நீடிக்கிறது. அதனால் இந்த அமாவாசை என்று கிரகணத்தினால எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லை. சிம்மராசி என்பர்களே, இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராசி அதிபதி சூரியன் சம சப்தமஸ்தானத்தில் உள்ள ராகுவுடன் இணைந்து கிரகண தோஷங்கள் ஏற்பட போகிறது. இது சற்று சுமாரான ஒரு காலகட்டங்கள் என்பதனால செயல்பாடுகளில் பார்த்திங்கன்னா கட்டுப்பாடுகளானது உங்களுக்கு தேவை. இந்த ஒரு காலகட்டத்தில் ஏதேனும் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டால் வெற்றிகளானது நிச்சயம். ராகு கேது மற்றும் கிரகண தோஷ தாக்கத்தை பார்த்திங்கன்னா இறை வழிபாட்டால் குறைக்க முடியுங்க. பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது பார்த்திங்கன்னா பூர்த்தியாகுங்க. உடல்நிலைகளானது இப்பொழுது சீராகும். ஸ்திர சொத்துக்களானது சேருங்க. சொத்துக்களினுடைய மதிப்புகளும் உங்களுக்கு உயரும். மேலுமே குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. புத்திரர்களுடைய வழியில் மன மகிழக்கூடிய சம்பவங்களானது நடைபெறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். வம்பு வழக்குகளானது சாதகமாகும். பெயர் புகழ் அந்தஸ்தானது உயருங்க. கௌரவ பதவிகள் குலதெய்வ அனுகிரகங்களானது கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அவசர தேவைகளுக்கு அருகில் உள்ள நகை கடையில் அடமானம் வைக்காமல் வங்கியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனங்களானது வேண்டும். பேச்சுக்களில் பொறுமையானது அவசியம். வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முடிவுகளை பார்த்திங்கன்னா தவிர்க்கணுங்க. விழிப்புடன் செயல்பட வேண்டும். முன் கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையாக இருக்கணுங்க. முறையான திட்டமிடுதலும் நேர்மையும் இறை நம்பிக்கையும் இருந்தால் எத்தகைய கிரக பயிற்சிகளும் உங்களை அசைக்க முடியாது. எனவே நம்பிக்கை மிக முக்கியம். கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தினால எந்த விஷயத்திற்குமே கோர்ட் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இல்லாமல் பேசி சமரசமாக பிரச்சனையை முடிப்பது புத்திசாலித்தனம். அரசுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு அரசுக்கு அபராதம் கட்டக்கூடிய ஒரு சூழலானது உங்களுக்கு ஏற்படுங்க. அதனால் கவனங்களானது தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா அகலும் அப்படின்னே சொல்லலாம். புதிய அரசாங்க ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க. சகோதர உறவுகளால் மன சஞ்சலங்களானது உங்களுக்கு உண்டாகும்.
வெளியூர் பயணங்களால் அலைச்சலானது அதிகமாகும். சுய ஜாதகம் தசா புத்தி சாதகங்களை அறிந்து செயல்பட வேண்டுங்க. சிலருக்கு காதல் கலப்பு திருமணங்களானது நடக்கலாம். சிற்றின்ப நாட்டங்களானது அதிகரிக்குங்க. வேற்றுமொழி கற்பதில் ஆர்வங்களும் உங்களுக்கு உண்டாகும். ராகு தசா மற்றும் கேது தசா நடப்பவர்கள் கண்டிப்பாக சுய ஜாதகத்தை பரிசீலிக்க வேண்டும். ஒரு சிலருக்கு ஜோதிடம் மந்திரமாக பார்த்தீங்கன்னா கற்க ஆர்வங்களானது மிகும். தியானம் பழகி மனதை கட்டுப்படுத்த முயல்வீர்கள். தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகளானது மறையும். குடும்ப தேவைகளானது நிறைவேறுங்க. விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவார்கள். பொருளாதார சிக்கல்களானது பார்த்தீங்கன்னா குறையும். நடக்குமா நடக்காத என கேள்விக்குறியாக இருந்த அனைத்து நிகழ்வுகளுமே மனதிற்கு இனிய ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா திருப்பு முனையாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த வங்கி கடன்களானது இப்பொழுது கிடைக்குங்க. பழைய பாக்கிகளானது வசூலாகும். பணம் பல வழிகளில் பையை பார்த்தீங்கன்னா நிரப்பும் அப்படின்னு சொல்லலாம். சேமிப்புகள் முதலீடுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. கையில் பணமானது தாராளமாகவே பார்த்தீங்கன்னா புழங்கும். வரவுக்கு மீறிய சுப செலவுகளும் இருக்கும். குறுக்கு வழி வருமானத்திற்கு ஆசைப்பட்டு தவறான ஃபோன் தகவலை பார்த்தீங்கன்னா நம்பி அக்கௌண்ட் நம்பரை யாருக்கும் தரக்கூடாது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறிய பதவி உயர்வுகளானது கிடைக்க வாய்ப்புகளானது உள்ளது. கண் துடைப்பிற்கான பதவி உயர்வே தவிர பிரயோஜனம் எதுவும் இருக்காது. வேலை வலுவானது அதிகமாக இருக்கும். வேலை பார்த்த இடத்தில் ஏற்பட்ட வீண் பழிகளானது பார்த்தீங்கன்னா அகலுங்க. உங்களை தவறாக வழிநடத்திய கெட்ட நண்பர்கள் விட்டு விலகுவார்கள். ஆரோக்கிய குறைபாடுகளானது சீராகும். வேலையின்மையினால பிறருடைய வெறுப்பிற்கு பார்த்தீங்கன்னா ஆளாகக்கூடிய வாய்ப்புகளானது இருக்குது. கௌரவமான வேலைகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியங்களானது இருக்காது. 2 நபர்களுக்கான வேலைகளை செய்து ஒரு நபரினுடைய சம்பளத்தை பார்த்தீங்கன்னா பெறக்கூடிய ஒரு சூழலானது அமையுங்க. பணிச்சுமைகளினுடைய காரணமாக விருப்ப ஓய்வு பெற வாய்ப்புகளும் இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வேலை பார்த்து கொடுத்த பிறகு உரிய சம்பளம் கிடைக்காமல் ஏமாற்றங்களும் அடைவார்கள். பெண்களுக்கு உடல் உபாதைகளானது அகலும். பலருக்கு வாழ்வில் எதிர்பாராத நல்ல சம்பவங்களும் திருப்பு முனைகளும் பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. கணவனின் அன்பு அனுசரணைக்காக பார்த்தீங்கன்னா இயங்கிய சிம்மராசி பெண்களுக்கு நல்ல காலங்கள் பிறந்து விட்டது. கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாமியார் நாத்தனார் டார்ச்சருக்கானது பார்த்தீங்கன்னா குறையுங்க. பணவரவில் இருந்த தடை தாமதங்களானது விலகும். பொருளாதார முன்னேற்றங்களானது மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ஒரு பெரிய அதிர்ஷ்ட தொகையானது உங்களுக்கு கிடைக்கும். கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தந்த உடன் பிறந்த சகோதரியினுடைய நடத்தையில் சிறு மாற்றங்களானது உண்டாகுங்க. விற்க முடியாமல் இருந்த இழுப்பறியாக கிடந்த பூர்வீக சொத்துக்கள் நல்ல ஒரு விலைக்கு விற்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். புதிய நட்புகளால் குடும்பத்திற்குள் சங்கடங்களை ஏற்படுத்துவார். கடந்த ஒரு மாதங்கள் வரை நிம்மதியாக சென்று கொண்டிருந்த வேலைகளில் பிரச்சனைகளானது உண்டாகி உங்களை பார்த்தீங்கன்னா அலகழிக்க வைப்பார். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவினால ஆசைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். வீண் செலவுகளும் ஏற்படும். நவீன சாதனங்களை வாங்கக்கூடிய எண்ணங்களானது உண்டாகுங்க. நட்புகளுக்குடைய விரிசல்களானது இப்பொழுது தோன்றும் அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் மார்ச் 6 முதல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால மறைமுக எதிர்ப்புகளானது என்று இருந்த நிலைகளானது இப்பொழுது நேரடியாக உங்களை எதிர்க்க ஆரம்பிப்பார்கள். உடல்நிலையிலும் பாதிப்புகளானது தோன்றும். அலுவலகத்தில் நிம்மதியற்ற நிலைகளானது இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில் உள்ள பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். உங்களுடைய ஜீவனாதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் ராசிநாதன் சூரியனும் இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே சப்தமஸ்தானத்தில் இருப்பதனால எதிர்பார்ப்புகளானது உங்களுக்கு இழுபறியாகும். சிலருக்கு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய நிலைகளானது உண்டாகுங்க. வேலை காரணமாக ஊரை விட்டு வேறு ஊரில் பார்த்தீங்கன்னா குடியேறக்கூடிய நிலைகளும் சிலருக்கு ஏற்படலாம். தொழிலை பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்யக்கூடிய முயற்சியை மேற்கொள்வீர்கள். புதிய முயற்சியில் கவனமும் உங்களுக்கு அதிகம் தேவைப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா மார்ச் 6 நடக்கக்கூடிய சனி பேச்சு உங்களுடைய நிலையில் எதிர்பாராத மாற்றத்தை ஏற்படுத்துங்க. எதிரி தொல்லைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். உடன் இருந்தவர்களும் உங்களுக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா செயல்படுவார்கள். பார்த்தீங்கன்னா உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதனால உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீர்கள்.
எந்த வேலையுமே எடுத்தோம் முடித்தோம் என்ற இடத்திற்கு வருவீர்கள். ஆனாலுமே பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் நட்புகளுடைய வழியே சங்கடத்தை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகளானது உண்டாகலாங்க. அந்நியரால குடும்பத்திற்குள் குழப்பங்களானது வரலாம் என்பதனால தம்பதியர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. கூட்டு தொழிலில் பங்குதாரரை கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியம். பணியாளர்கள் மேலதிகாரியினுடைய ஆலோசனையை ஏற்பதனால சங்கடங்களானது விலகும். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.